Taste the Daily. கடலூர் மாவட்டத்தில் தொழிற்சாலை அமைப்பதற்கு நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராடிய கிராம மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் தொழிற்சாலை அமைப்பதற்கு இடம் கையகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆட்சியரை சந்தித்து பலமுறை முறையிட்ட பிறகும் பலன் இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லாததால் அனைவரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து தரவென்று இழுத்து சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளனர். விடிய திமுக ஆட்சி அராஜக ஆட்சியாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்திலிருந்து திருப்பதி வரை செல்லும் அரசு பேருந்தின் கதவுகள் மோசமாக இருப்பதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகளில் கூட பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பது இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சேதமடைந்த சாலைகளை சரி செய்யாத திமுக அரசை கண்டித்து கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவிலில் உள்ள பிரதான சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதோடு இதில் பயணிப்பவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருகிறது. இது தொடர்பாக அனைத்து துறைகளிலும் புகார் தெரிவித்தும் பயனில்லாததால் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் கை தலை உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுகளுடன் ஊர்வலமாக வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் பள்ளத்தில் வாழை மரக்கன்றுகளை நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அவலம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருப்பூரில் வங்கதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் சட்டவிரோதமாக ஊடுருவது அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வங்கதேச இளைஞர்களின் ஊடுருவலால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் 15 வங்கதேச இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்க முடியாமல் மைனாரிட்டி பாஜக அரசு திணறி வருவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி அமைப்பதை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதர்பாக்கம் ஊராட்சியில் உள்ள 1 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் முள்வேலி அமைக்கும் இடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை தரக்குறைவாக பேசிய திட்ட இயக்குநரை கண்டித்து அலுவலர்கள் பணி புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் நடைபெற்ற திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகமை ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை அஸ்ஸாம் நக்சலைட்டுகள் என்றும் வில்லன் நடிகர்கள் என்றும் திட்ட இயக்குநர் விமர்சித்தார். இதையடுத்து மாவட்டத்தில் உள்ள 10 வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு திறக்க வேண்டிய தண்ணீர் ஜூலை 28ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பாசன காலம் நிறைவடைந்ததை அடுத்து 184 நாட்களுக்கு பிறகு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. மேலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100.75 அடியாகவும் நீர் இருப்பு 79.47 டிஎம்சியாகவும் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் அடிப்படை வசதிகளுக்கான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, விளையாட்டு மைதானம் பராமரிப்பின்றி இருப்பது குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்து பயனில்லாததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த நகராட்சி அதிகாரிகள் அறநிலையத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திரும்பிச் சென்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடையை நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்தனர். அப்போது கடையை இடிப்பதற்கு அறநிலையத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறை அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதமும் சண்டையும் ஏற்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி காணாமல் போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த தரணி பிரியா தம்பதியின் 3 வயது குழந்தையான ஜெயப்பிரியா வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் அவரது தாயார் வீட்டிற்குள் சென்று சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாயமான குழந்தையை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடி தொழில் செய்ய அனுமதி கோரி விசைப்படகு மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற பகுதிகளைப் போல தூத்துக்குடி விசைப்படகுகளுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடி தொழில் செய்ய ஸ்டாலின் அரசின் மீன்வளத்துறை அனுமதி வழங்க வேண்டும், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்து வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயங்கோட்டை பஞ்சாயத்திற்குட்பட்ட நகரி கிராமத்தில் தொடர்ந்து 2 மாதங்களாக குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருவதாகவும், மேலும் கழிவுநீர் குடிநீரில் கலந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மதுரையிலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு பள்ளி நுழைவு வாயிலின் முன்பு இருந்த மரக்கிளைகளை வெட்டி அங்கேயே போடப்பட்ட சம்பவம் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை வெளிக்காட்டியுள்ளது. சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக காட்பாடியில் சாலையோரம் இருந்த மரங்களை அகற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்றது. இதில் காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி நுழைவு வாயிலில் இருந்த மரங்களும் வெட்டப்பட்டது. அப்படி வெட்டப்பட்ட மரக்கிளைகளை அகற்றாமல் ஊழியர்கள் அங்கேயே விட்டுச் சென்றதால் அங்கு விஷச்சந்துக்கள் நடமாட்டம் இருப்பதாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பள்ளி முன்பு உள்ள மரக்கிளை குப்பைகளை உடனே அகற்ற வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு மாணவிகள் வலியுறுத்தியுள்ளனர்.